நாட்டுல நடக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது, நம்மளோட நாடு எத நோக்கி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி தாங்க எழும்புது. இந்த விஷயத்த கேட்கும்போது நமக்களோட இதயம் அப்படி உறைந்து போகுதுங்க. அப்படி ஒரு கொடுமையான விஷயம் தான் நடந்திருக்கு. 13 வயது சிறுமிய 12 வயது சிறுவன் கர்ப்பமாக்கியிருக்கான். கேட்கும்போது நமக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குல்லங்க. அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அப்படி பேய் அறைந்தது போல உறைந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது எங்க? இந்த குற்றத்தின் முழு பின்னணி என்ன? அப்படிங்கிற மாதிரியான முழு தகவல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோவையையே பேய் அறைந்தது போல கதிகலங்க வைத்திருக்கு இந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் உண்மைதானா? இல்ல இது பொய்யா? இது வெறும் புரளியா மட்டும் இருந்துறக்கூடாதா? இந்த மாதிரியான பல ஆதங்கங்கள் நமக்குள்ள வெடிக்க தொடங்கியிருக்குங்க. கடந்த வருஷம் தஞ்சாவூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. மனோஜிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளிக்கு ஒரு 17 வயது மகள் இருந்தாங்க. இந்த சிறுமி ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருந்திருக்காங்க. இந்த சிறுமி சில நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாம அவங்களோட உடல்நிலையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. திடீரென ஒரு நாள் வயிற்று வலி அதிகமாகியிருக்கு. இதனால பதறிப்போன பெற்றோர் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில மகள கொண்டு போய் அனுமதிச்சிருக்காங்க. டாக்டர்கள் செக் செய்து பார்த்தபோது தான் சிறுமி கர்ப்பமா இருக்கிறதே தெரிய வந்திருக்கு. அதுவும் நிறை மாத கர்ப்பமா இருப்பது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து சிறிது நேரத்திலேயே அந்த சிறுமிக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்குங்க. மருத்துவமனை டாக்டர்கள் உடனடியாக அனைத்து மகளிர் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கவும் போலீசாரும் விரைந்து வந்து சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டாங்க. அப்போ பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் தான் இதற்கெல்லாம் காரணம் என்றும் தன்னுடன் நெருக்கமாக பழகியதால் கர்ப்பமானதாகவும் சிறுமி வாக்குமூலம் தந்தார். 12 வயது சிறுவனா என்று போலீசார் ஷாக் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் போக்சோல வழக்கு பதிவு செய்து 12 வயது சிறுவனை கைது செய்ததுடன் நீதிபதி முன்பு சிறுவனை போலீசார் ஆஜரும் படுத்தினாங்க. சிறுவனுக்கு மெடிக்கல் செக்கப் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த சிறுவன் சீர்திருத்த பள்ளியில அனுப்பி வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே 12 வயது சிறுவன் தான் காரணமா என்று அதிர்ச்சி அடைந்ததுடன் பெரும்பாலானோரால் இந்த சம்பவத்தை நம்பவே முடியலங்க. சிறுவனிடம் மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட சிறுமியிடம் விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்தன. அதற்கு பிறகு இந்த செய்தி குறித்து வேறு தகவலும் எதுவுமே வெளியாகலைங்க. ஸோ இதனால அந்த சம்பவம் அப்போது பரபரப்பா பேசப்பட்டது. ஆனா இப்போ இதே மாதிரி இன்னொரு கொடுமையும் கோவையில நடந்திருக்கு. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அந்த 13 வயது சிறுமி கோவையை அடுத்த கோவில்பாளையம் பகுதியில பெற்றோரோட வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுவனும் தன்னுடைய பெற்றோரோட வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இந்த நிலையில தான் சிறுமியின் வீட்ல யாருமே இல்லாதபோது அங்கு சென்ற சிறுவன் சிறுமியை மிரட்டி வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்திருக்கான். அது மட்டுமல்லங்க, இதை பற்றி யார்கிட்டயாவது சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் அந்த பையன் மிரட்டியிருக்கான். சிறுமிக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு விட்டது. அதனால் அவரை பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. டாக்டர்கள் பரிசோதித்து விட்டு சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சியை போன அவங்களோட பெற்றோர் அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் போது தான் இதற்கெல்லாம் காரணம் யார் என்பது தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு ஆத்திரமடைந்த பெற்றோர் கருமத்தம்பட்டி மகளிர் போலீஸ்ல சிறுவன் மீது புகார் கொடுத்தாங்க. இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவனை கைது செய்து போக்சோ கோர்ட்டில் ஆஜர்படுத்தினாங்க. இறுதியில சிறுவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க நீதிபதி குலசேகரன் அவர்கள் உத்தரவிட்டதை அடுத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சிறுவன் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் இப்போது கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. பெண் குழந்தைகளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று பெற்றோர்கள் தினம் தினம் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருந்தால் இப்படியெல்லாம் நடப்பதை என்னவென்று சொல்வது? இதற்கெல்லாம் யார் காரணம்? பெற்றோர்களா? அல்லது சோஷியல் மீடியாவா? சூழ்நிலையா? அல்லது நம்ம எல்லாரும் தான் காரணமா? அப்படின்னு எதுவுமே தெரிலங்க. இந்த கலியுகத்துல இன்னும் என்னெல்லாம் நாம பார்க்க போறோமோ, கேட்க போறோமோ தெரியல. ரொம்பவே பயமா தான் இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா, மக்கள் மனங்கள்ல எந்த மாதிரியான விழிப்புணர்வு வரணும், மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க.